உறவுகளே, இஸ்ரேலின் டிமோனா நகரை தொடர்ந்து இப்ப ஆராட் நகரத்தின் மைய பகுதியில அமைந்திருக்கிற குடியிருப்பு கட்டடங்களுக்கு மத்தியில ஈரான் மாபெரும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறதால 64க்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயமடைந்து வைத்தியசாலைகளெல்லாம் அவசர கால நிலையை அறிவிச்சிருக்கிற அந்த மாபெரும் பிரேக்கிங் நியூஸ் தான் இப்ப உலகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கு. வணக்கம் உறவுகளே. மத்திய கிழக்கு போர் இப்ப ஒரு மாபெரும் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. நாங்க ஈரானுக்குள்ள ஊடுருவி அடிச்சிட்டம், அவங்களோட ராணுவ தளங்களை அழிச்சிட்டம் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் இவ்வளவு நாளா மார்தட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த தாக்குதல்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஈரான் இப்ப இஸ்ரேலோட இதயத்திலேயே அடுத்தடுத்து மாபெரும் மரண அடிகளை கொடுக்க தொடங்கியிருக்கு உறவுகளே. இஸ்ரேலோட அதிநவீன வான் பாதுகாப்பு சிஸ்டம் எதையும் பொருட்படுத்தாம அப்படியே உள்ளே ஊடுருவி போன ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலோட தெற்கு பகுதியில இருக்கிற நகரங்களை அப்படியே சுக்குநூறாக்கிக்கிட்டு இருக்கிற அந்த மாபெரும் பிரேக்கிங் நியூஸை தான் நாங்க இப்ப ரொம்ப விரிவா பார்க்க போறோம். பாருங்க உறவுகளே, கொஞ்ச நேரத்துக்கு முதல்தான் இஸ்ரேலோட ரகசிய அணு உலை இருக்கிற டிமோனா நகரத்துல ஈரான் அடிச்சதுல 47 பேர் படுகாயமடைஞ்சாங்க என்று நாங்க பார்த்தோம். அந்த அதிர்ச்சியில இருந்தே இஸ்ரேலிய ராணுவம் இன்னும் மீண்டு வரையல்ல. அதுக்குள்ள டிமோனாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஆராட் என்ற இன்னொரு மாபெரும் நகரத்திலையும் இப்ப ஈரான் தன்னோட ஏவுகணையை இறக்கியிருக்கு. இஸ்ரேலிய தீயணைப்பு படையினர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த ஏவுகணை எந்த ஒரு வெட்ட வெளியிலையும் விழல. ஆராட் நகரத்தோட மைய பகுதியில சனங்கள் அதிகமா வாழுற குடியிருப்பு கட்டடங்களுக்கு மத்தியில அப்படியே ஒரு நேரடி தாக்குதலா வந்து விழுந்து வெடிச்சிருக்கு. இதனால அந்த இடமே அப்படியே ஒரு போர்க்களம் மாதிரி நாசமாகிட்டது என்று அவங்க ரொம்ப பதற்றமா சொல்லியிருக்காங்க. உறவுகளே, இத கொஞ்சம் ஆழமா நாங்க ஆய்வு செய்து பார்க்கணும். இந்த மாபெரும் தாக்குதலால ஆராட் நகரத்துல என்ன நடந்திருக்கு? இஸ்ரேலோட தேசிய அவசர கால மருத்துவ சேவையான மேகன் டேவிட் அடோம் இப்ப ஒரு பகீர் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கு. முதல்ல 30 பேர் காயமடைஞ்சாங்க என்று சொன்னவங்க இப்ப அந்த எண்ணிக்கை 64ஆ உயர்ந்திருக்கு என்று உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இதுல ரொம்ப பரிதாபமான விடயம் என்னவென்றால், காயமடைஞ்சவங்கள்ல ஒரு 5 வயது சின்ன பிள்ளையும் உள்ளடக்கம். அந்த பிள்ளைக்கும் இன்னும் 6 பேருக்கும் ரொம்ப கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதால அவங்களோட உசிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று டாக்டர்கள் சொல்றாங்க. மிச்சம் 15 பேருக்கு நடுத்தரமான காயங்களும் 42 பேருக்கு சாதாரண காயங்களும் ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துல தான் நீங்க இஸ்ரேல் படுற அந்த மாபெரும் கஷ்டத்தை கவனிக்கணும். மக்கள் அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. காயமடைஞ்சவங்களை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ்கள் காணாங்க. இஸ்ரேலிய ராணுவம் தங்களோட மீட்பு ஹெலிகாப்டர்களையே சம்பவ இடத்துக்கு அனுப்பியிருக்கு என்றால் அந்த தாக்குதல் எந்த அளவுக்கு பயங்கரமானதா இருந்திருக்கும் என்றதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கோ. ஒரே நேரத்துல இவ்வளவு பேர் காயமடைஞ்சு வந்ததால ஆராட் நகரத்துல இருக்கிற பிரதான வைத்தியசாலையில இப்ப அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. எங்களுக்கு மேலதிக டாக்டர்கள் வேணும், மருந்து வேணும் என்று அந்த ஆஸ்பத்திரி இப்ப அரசாங்கத்திட்ட உதவி கேட்டு நிக்குது. யுத்தம் தொடங்கி இப்ப பல நாட்கள் ஆகி போச்சு. ஈரானை நிர்மூலமாக்குவோம் என்று ட்ரம்பும் நெதன்யாகுவும் சொல்லிக்கிட்டு இருக்க, எங்களை அழிக்கிறதுக்கு முதல் உங்களோட நகரங்களை நாங்க அழிப்போம் என்று சொல்லி ஈரான் இப்ப இஸ்ரேலோட அயன் டோம் சிஸ்டத்தையே தோற்கடிச்சிருக்கு. டிமோனாவிலையும் ஆராட்டிலையும் விழுந்த இந்த ஈரானிய ஏவுகணைகள் இனி இஸ்ரேலுக்குள்ள எந்த இடமும் பாதுகாப்பானது இல்லை என்ற அந்த மாபெரும் மரண பயத்தை இஸ்ரேலிய மக்கள் மத்தியில அப்படியே விதைச்சிட்டது என்றதுதான் நிதர்சனமான உண்மை. உறவுகளே, இஸ்ரேலின் ஆராட் நகரில் குடியிருப்புகள் மத்தியில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் 5 வயது சிறுமியுட்பட 64 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு சிஸ்டம் முற்றாக செயலிழந்து விட்டதா? உங்களது ஆழமான அரசியல் பார்வையை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள்தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.